11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துல கனமழை இருக்க போகுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில அடுத்த 2 நாட்களுக்கு டெல்டாவில் மிக கனமழை பெய்ய போகுது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளையும் விட்டு விட்டு மழை இருக்க போகுது. ஆனா இது அச்சப்பட வேண்டியது கிடையாது. ஆனா அஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடாது. முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. சரி, வங்கக்கடல உருவாகி இருக்கக்கூடிய சலனமுடைய நகர்வு எவ்வாறாக இருக்க போகுது, எந்தெந்த இடங்கள்லாம் கனமழை பெய்ய போகுது என்பது குறித்த முழுமையான தகவல்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இது வெதர் வித் வேதா. தற்போது வங்கக்கடல்ல உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதோடைய நகர்வையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கும். அது ஏற்கனவே தமிழக பகுதியை நோக்கிதான் வரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தமிழகம் மற்றும் இலங்கை பகுதிகளுக்கு அது மழையை கொடுத்து செல்லக்கூடியதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெஞ்சல் புயல் எந்த பகுதியில உருவானதோ, அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய கடலோரம், அதே போல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவானது இல்லையா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெஞ்சல் புயல், அப்போ அதே இடத்துலதான் இதுவும் உருவாயிருக்கு. ஆனா பெஞ்சல் புயல் மாதிரியான தீவிரம் இதற்கு கிடையாது. ஏன்னா இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தமிழக பகுதியை நோக்கி அது நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது எந்த இடத்துல நகர்ந்து செல்ல போகிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். இத பாருங்க, இந்த இடத்துல டெல்டாவிற்கு அருகே அது கடந்து செல்வதான காட்சிகளை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரி, அதோடைய நகர்வின் அடிப்படையில டெல்டாவில மழை இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அடுத்தபடியாக வேற எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது 10ஆம் தேதிக்கான நிலவரம் தான். இதே நம்ம பார்த்தோம்னா இதோடைய நகர்வின் அடிப்படையில நம்ம பார்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருகிறது. கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல இது மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா அதோடைய தீவிரத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள் மேலதான் விழுது. அப்போ திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற இடங்கள்ல கனமழையை தொடர்ச்சியாக இது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்போன்னு பார்த்தோம்னா 11 மற்றும் 12 ஆகிய நாட்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மழையை கொடுக்க போகிறது. சென்னை உள்ளிட்ட அந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இதோடைய நேரடியான தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதமானதிலிருந்து சற்றே கனமழை வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது நகர்ந்து செல்வதை பார்க்கும் அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா நீங்க இன்னொன்னு பார்க்கலாம், அடுத்த சிஸ்டம் தொடர்ச்சியாக நகர்ந்து வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. அதாவது இந்த சலனம் நகர்ந்து சென்ற பிறகு அடுத்தபடியாக அடுத்த சலனம் நம்மை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அது எப்படி இருக்க போகிறது, அதோடைய தீவிரம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து இப்போதைக்கு நம்மால சொல்ல முடியாது. இந்த சிஸ்டம் முழுவதுமாக நகர்ந்து சென்ற பிறகுதான் அடுத்து வரக்கூடிய சலனம் எப்படி அமைய போகிறது, எந்தெந்த இடங்கள்ல மழையை கொடுக்க போகிறது என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நமக்கு 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பரவலாக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள்ல நம்ம ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுதான் இப்போதைக்கு தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இது ஏற்கனவே பார்க்கும்போது வலுப்பெறாமல் இருந்தது இல்லையா, இது மேலும் வலுப்பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அதை உறுதி செய்யும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த அறிக்கைகள்ல உறுதி செய்யுமா அல்லது மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் புயலாக மாறாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னதாக இது தீவிரம் அடையாததற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா காற்று முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ஷியர் இருந்ததுனால்தான் இது தீவிரம் அடையல. இப்போ அந்த விண்ஷியர் கொஞ்சம் கொஞ்சமா விலகி இது மீண்டும் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்குது. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் கனமழை மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கிறோம். கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. கனமழையை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் தேதி நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். சரி, 12ஆம் தேதி இந்த நிலை எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் உள்ள தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பரவலாக கனமழை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வடகடலோர மாவட்டங்களையும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் சரி பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்கள் குறிப்பா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தென் மாவட்டங்கள்ல பரவலாக இந்த அளவுக்கு மழை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதே கடந்த ஆண்டு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட், அதிகப்படியான மழை அப்படின்றத நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் சந்திச்சிருந்தன இல்லையா, அந்த வகையில நமக்கு தூத்துக்குடி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 12ஆம் தேதிக்கான நிலவரம். இதே 13ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்கள்லாம் கிடையாது. இந்த சிஸ்டம் உள்ள நோக்கி வந்தது பிறகு நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர்,
சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பரவலாக கனமழை பெய்ய போகிறது தமிழகத்துல. அது ஒன்று. இரண்டாவது, டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை இருக்க போகிறது. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பெய்ய போகிறது டெல்டா மாவட்டங்கள்ல. அது 2. மூன்றாவது, கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு கனமழையாக பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 3. நான்காவது, விண்ஷியர் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று முறிவு, அந்த இடையூறு தற்போது குறைந்திருப்பதன் காரணமாக இது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அதோடைய நகர்வை பொறுத்து வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று நம்பலாம். 4. ஐந்தாவது, இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதை நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். இது 5. அடுத்ததாக, திருவண்ணாமலையில மழை பொழிவு இருக்குமா? 13ஆம் தேதி மலை உச்சியில மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிலையில திருவண்ணாமலையில 13ஆம் தேதி லேசானதிலிருந்து மிதமானது வரைக்கும் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா நாளையும் நாளை மறுநாளும் விட்டு விட்டு கனமழை பெய்வதற்கான, திருவண்ணாமலையில கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இது 6. இதுதான் ஒட்டுமொத்த வானிலை நிலவரமாக இருக்கிறது. இது வெதர் வித் வேதா.